வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வேலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அட்டை, இந்த சட்டை அதில் அதனுடைய இது. இப்போ வந்து நம்ம அந்த நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த நெக்கு பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படி வச்சு அந்த அட்டையில் மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 4 இன்ச்சு ஒரு புள்ளி வரும். நம்ம நெக்கு தைக்கிற இல்லையா அந்த அளவு, அது ரெடி அளவு நம்ம பேப்பரில் வெட்டினது. அதுக்கப்புறம் நம்ம தையலெல்லாம் எவ்வளோ இல்லைன்னா அது வேணுமோ அதை வெட்டிக்கணும். நீங்கள் ஒரு மாடல் இது பண்ணுறேன். அது என்ன உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு நார்மலாக இருக்கும் அந்த காமிச்சேன் இல்லையா அந்த இது. இன்னொரு அளவு வரும். உங்களுக்கு வெட்டும்போது நான் காமிச்சிட்டேன் எல்லாத்தையும். இந்த ரவுண்டு வெட்டிங்க. ரவுண்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கணும். அந்த மார்க் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த எட்ஜி ரவுண்ட் பண்ணிங்கன்னா, ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டிங்கன்னா அது வரும். சென்டரும் கரெக்டாக வரணும் அதேமாதிரி. இந்த சென்ட்ரு அதுக்கு இது நீ இப்போ மடித்து பார்த்தீங்கன்னா கூட சென்ட்ரு கரெக்டாக வரும். நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மார்க் இப்படி வச்சினாலும் கரெக்டாக வரணும். அந்த பக்கம் பாதி அந்த பக்கம் வச்சினாலும் கரெக்டாக வரணும். நம்ம ஒன்று வைக்கும்போது மேலே கீழே கிராஸாக போயிடும், இதாகும். அது சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அது இது மார்க் பண்ணி வச்சு நம்ம அது அந்த பேப்பர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அது தேவைப்படும் நம்மளுக்கு அடுத்ததுக்கு. சும்மா இது வந்து பீடிங் மாரி தான் வரும். இது வந்து இது இல்லையா, அது மேலே வந்து வரும். அது தேய்க்கல போயிடுச்சுன்னா அந்தமாரி வரும் நம்மளுக்கு. பீடிங் மாரி தான் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம மாடல் கொடுக்க போகிறோம். இப்போ இதையும் வெட்டணும். அந்த ரவுண்ட் எல்லாமே வெட்டணும். வெட்டியிருக்கோம் இல்லையா, அதுதான் இது. அப்படியே நம்ம கேன்வாஸில் வெட்டியிருக்கோம். சிங்கிளாக வெட்டினது இப்போ நம்ம டபுளாக வச்சுருக்கோம். இது வந்து அந்த ரவுண்டு இது கீழே இருக்குது. அந்த மேலே வந்து நம்ம ரவுண்டு வெட்டினா இல்லையா அந்த பேப்பரை அந்த ரவுண்டில் வச்சு வெட்டியிருக்கேன். இது வந்து நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட்லாம் தைக்கும்போது வந்து தையல் வந்து சின்ன தையலாக இருக்கணும். சின்ன தையலாக இருந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய தையலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த இதுவாக இருக்கும். சின்ன தையலை வச்சு தைக்கும்போது திருப்பும்போது நல்லா அழகாக அந்த ஃபினிஷிங் நல்லா வரும்.
கட் பண்ணிக்கலாம் நம்ம. அது இந்த இதெல்லாம் ரவுண்டில் அர்க்காத் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு தையல் போட்டுடலாம். இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். துணியெல்லாம் தனித்தனியாக வெட்டிக்கிங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டிக்கலாம். இதையும் தைச்சி திருப்பணும். இது வந்து ஃபுல்லாக தைக்கக்கூடாது, அந்த ரவுண்டு மட்டும்தான். இப்படி தைச்சிங்கன்னா துணி கொஞ்சம் வேஸ்ட் இல்லாமல் நம்ம அப்படியே தைச்சி திருப்பிக்கலாம். வெட்டி தைச்சிங்கன்னா துணி கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தைச்சிட்டு வெட்டினீங்கனாலும் இதுவாக இருக்கும். நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அது தையல் போட்டு வச்சுக்கங்க. இதேமாதிரி எல்லா பீஸும் நம்ம ரெடி பண்ணணும். வந்து இப்போ பைப்பிங் வச்சுருக்கேன். அதில் நூல் பைப்பிங். தையல் வந்து கரெக்டாக எட்ஜிலே வர மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இந்த ரவுண்டு தைக்கும்போது நல்லா அழகாக தைக்கணும், பார்த்து பொறுமையாக. நம்ம அந்த பீடிங் கொடுக்கறது மாதிரி சொன்னோம் இல்லையா, அதுமாரி இதிலே நம்ம வந்து பைப்பிங் வைக்கணும். ஒரு சைடு நம்ம வச்சுருக்கோம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் போட்டு இந்த பக்கம் ஒரு பைப்பிங் வை. பைப்பிங்காக சில இதெல்லாம் ரிங்கிள்ஸ் வரும். ரிங்கிள்ஸ் வராமல் தையல் போடணும். அதான் மெயின் பைப்பிங்கில், நூல் பைப்பிங்கில். துணி லூஸாக விட்டுட்டிங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்துடும். கரெக்டாக அந்த தையலை நூலை ஒட்டியே தையல் போடணும். நம்ம அது தேவையில்லாத பீஸெல்லாம் வெட்டிடலாம். சென்டர் இது. நம்ம இப்போ இதுமாரி வச்சு தையல் போட்டுக்கணும். அது இதில் வந்து கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன், அதனால் அதை வெட்டிட்டேன். இப்போ இதுவும் வெட்டுற மாதிரி தான் வரும். இன்னும் கொஞ்சமாக அந்த இது நான் அது ஏற்கனவே எனக்கு மட்டும் விட்டுட்டு அது நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது தான் துணி. அது அந்த ரவுண்ட் கணக்கு பண்ணி கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. தையல் போடுறது வந்து அந்த லெவல் வந்து ஒரே லெவல் கரெக்டாக வரணும்.
இப்போ நம்ம இந்த இதை தைச்சோம் இல்லையா, இதை தைச்சேன் இப்படி வச்சு வந்து லெவல் நீங்கள் அந்த ஒரு அளவு வைக்கிறீங்கன்னா எல்லாமே ஒரே அளவாக வரணும். அந்த மாதிரி அந்த சென்டர் இது அந்த ஒரு சைடு ரவுண்டெல்லாம் கரெக்டாக வரும். ஃபுல்லாக அந்த பார்த்தா அழகாக இருக்கணும். அது மாதிரி தைக்கணும். ரவுண்டெலாம் கரெக்டாக வச்சு அதை தைச்சிட்டோம். இப்போ இதை நெக்கு நம்மளுது இது கேன்வாஸ் வெட்டிக்கலாம் நம்ம நெக்கு. இது வந்து மேலே அந்த கீழ் ரவுண்ட் மட்டும் தான் வெட்டினா அந்த மேலே ஷோல்டர்லேருந்து வர்றது இது. இதே நம்ம இதே மாதிரி துணியில் ஒட்டிக்கலாம் கேன்வாஸு. இது ரெண்டு சைடு ரெண்டு இதுக்கு வரும். அது அதேமாரி பைப்பிங் வச்சுக்கலாம் நம்ம. நம்ம அந்த வெளி சைடு இப்போ தைக்கிறது தான் இந்த நெக்காண்ட வர அளவு, அதுதான் மெயின் அளவு. அதை தைச்சிட்டு தான் நீங்கள் பைப்பிங் அந்த இன்னொரு பைப்பிங் வைக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி கேப் இருந்தால் போதும். அதேமாதிரி அதில் சின்னதாக வெட்டியிருப்போம். இப்போ நம்ம இது பெருசாக வெட்டினாலே அது சைஸ் சின்னது. இது கீழே நமக்கு முதல்ல நெக்கு ரெடி பண்ண இல்லையா ரவுண்டு, அதுக்கு இது வந்து மேலே நெக்கு ரெடி பண்ணுறதுக்கு. அது கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப் லெவலில் எல்லாமே ஒரு லெவலில் வைக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒன்று வைப்பேன். இந்த மெயின் ஆனால் தைக்கிற அந்த ரவுண்டு வருது இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் எல்லாத்துலேயுமே. அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ அந்த பிசுரெல்லாம் வெட்டிடணும். அது நம்ம அந்த இது ரெடி பண்ணியிருக்கோம் துணி மடித்து. அதை நான் ஒன்று இதில் சரியாக தைக்கலைன்னா உங்களுக்கு இன்னொரு இதில் அந்த இதில் வைக்கும்போது காட்டுறேன். சும்மா நம்ம அந்த மாரி தைச்சி இது பண்ண துணி மடிப்போம் இல்லையா, அந்த இது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பீஸில் நம்ம வெட்டிடலாம். அதேமாதிரி இப்போ 2 இதுமாரி ரெடி பண்ணிவிட்டோம். நம்ம அந்த இது நெக்கு ரெடி பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த இதில் வந்து பெரிய சைஸாக வைக்கணும். கொஞ்சம் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம் அந்த வச்சுது
இது வந்து பெரிய சைஸாக வைக்கணும். இதுவுமே வந்து அது எல்லாமே ஒரே லெவலில் வர்ற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஒரு இது எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே லெவல் எல்லாமே வரணும். ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுப்போ. இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சேன் துணி எக்ஸ்ட்ரா பிசுறெலாம் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடணும். இது வந்து இப்போ நம்ம நெக் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து இப்படி இந்த சைடில் வரும், இது இப்போ இந்த வரும். இது முதல்ல இந்த சைடில் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சைடில் வர பீஸு முதல்ல ரெடி பண்ணிக்கணும். வச்சு காமிச்சிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு. இது இப்படி மேலே வரும், எல்லாமே அட்டாச் பண்ணி எல்லாமே மாடல் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி மேலே வச்சு அட்டாச் பண்ணுற வேண்டியது தான். பிசுரெலாம் எதுவுமே வெளியில் வராத அளவுக்கு தையல் போடணும் நீங்கள் போடும்போது. பிசுறு ஒன்று கூட நம்மளுக்கு வெளியில் வரலையா, நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. நம்ம பார்க்கும்போது நம்ம ஒர்க்கலாம் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பக்கம் வச்சு தைச்சிக்கலாம். தையல் போடுறது வந்து அதே மாதிரி உள்ளால வந்து நம்ம உள்ளலாம் சுருக்கம் வராமல் அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக போடணும். லேஸு நம்ம 2 சைடு காலம்னா இது வந்து தனித்தனி லேஸு, இது ரெண்டையும் நம்ம ஒரே லேஸ் மாரி அட்டாச் பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் லேஸ். அந்த டிசைன் மட்டும் ஒரு இதுவாக நல்லா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இந்த லேஸ் வந்து 2 ஒன்றா ரெடி பண்ணுறது வந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கக்கூடாது யாருமே, அந்த அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரே லேஸ் மாரி இருக்கும். அந்த லேஸ் எங்கே தேடினீங்கனாலும் அவங்க பார்த்துட்டு கேட்டால் கூட இந்த மாதிரி லேஸ் வச்சுருந்தாங்க பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்து போய் பார்த்தா கூட அந்த லேஸ் கிடைக்காது உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே. நம்ம ரெடி பண்ணுறது அதுமாரி தெரியாமல் மெயின் தெரியாத அளவுக்கு ரெடி பண்ணணும். லெவல்லாம் ஒரே லெவலில் வந்தால் நம்ம வச்சு தைக்கணும். அதெல்லாம்
நம்ம அந்த ப்ளூ கலரில் தான் தையல் போட்டுக்கிறதுனால அந்த ப்ளூ கலர் நூல் போட்டிருக்குறோம். அதனால் ஒரே முதல்ல 2 சைடுமே தைச்சிட்டு அதுக்கப்புறமா நூல் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது சென்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போ எதுக்கு உங்களுக்கு பாதியிலேருந்து தைச்சி காட்டுறேன்னா, பாதியிலேருந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைக்கும் போதெல்லாம் வந்து அந்த சென்டர் கரெக்டாக வந்துடும். இல்லைனா கொஞ்சம் கோணமனையாக போனாலும் நல்லா இருக்காது, ஒரு சைடை தள்ளின மாதிரி ஆகிடும் அது. இதுமாரி ஃபுல்லாக அளந்துட்டு அந்த லெவல் வந்து சைடு பீஸ் இருக்குல்லையா ஆம்பளுக்கிட்ட அதுவும் ஒரே மாதிரியாக வரணும் அகலம். அது செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. நான் செக் பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே பைப்பிங்கில் எல்லாமே ஃபுல்லாகவே தையல் போடணும் அதில் ஒரு இதுக்குமே. அயன் பண்ணாமலே வந்து அயன் பண்ண ஃபினிஷிங் வரணும் தையல் போடும்போது, மெயின் அதுதான். தையல் மட்டும் கொஞ்சம் நிறையா வரும் நம்மளுக்கு இதில். நாக்கு பக்கவாயிடுச்சு. இப்போ அந்த நம்ம இந்த ரவுண்டு இது மட்டும் தையல் போட்டுக்கலாம். இந்த விவியாக இருக்குல்லையா அதில் போட வேண்டாம். நூல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. இப்போ அதேமாதிரி இதுக்கும் லேஸ் வைக்கணும் கீழே நம்மளுக்கு. அயன் பண்ணாமலே பாருங்கள், அயன் பண்ண மாரி ஃபினிஷிங் வந்திருக்கா. தையல் உங்கள் முன்னாடி தான் போட்டு காமிச்சிருக்கோம், ஒன்றும் அயன் பண்ணல. இந்த லேஸ் வச்சு அதேமாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு லேஸ் நம்ம வச்சுக்கலாம். லேஸ் வந்து அந்த கீழே விவியாக இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி அந்த எட்ஜ் வரைக்கும் வச்சுருக்கேன். அதுலேயும் சைடு பீஸ்லேயும் அதேமாதிரி தான் வச்சுருப்பேன். அந்த லெவல் வந்து ஒரே மாதிரியாக வரணும் தைக்கிறதுல, லேஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி லைனிங்கை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நம்ம இந்த கட் பண்ணி தைக்கிற வேலை இருக்காது. யாரும் உங்களுக்கு மாடல் வந்து உள் ஃபினிஷிங் காட்ட மாட்டாங்க, எல்லாம் மேலே மட்டும்தான் இது பண்ணுவாங்க. நம்ம உள் ஃபினிஷிங்குமே நம்ம காட்டுறோம். காப்பரில் இது பண்ணி காப்பரில் தையல் போட்டுக்கலாம். எல்லாமே அது காப்பர் கலர் அது லேஸு.
நான் அதை நூல் மாற்றுறதுக்கோசரம் 3 நம்ம இது பண்ணிட்டேன் நான். இப்போ 3 இதுலேயும் நம்ம தையல் போட்டாச்சு, அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி லைனிங்கை தவிர வேறு எதுவும் தெரியாது. இதில் வந்து எட்ஜில் வந்து மணியெல்லாம் கொஞ்சம் கட்டணும், கட்டி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் முதல்ல. பாருங்கள், நம்ம வந்து இது வந்து மணியெல்லாம் கட்டியாச்சு, கட்டிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். மாடல் நல்லா பார்க்காவாக இருக்கும் நம்மளுக்கு. இது நம்ம வீடியோ சேனல் மாடல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். மாடல் இதுமாரி புதுசாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கட்டிங் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் போடுறேன். இப்போதைக்கு மாடல் மட்டும் உங்களுக்கு வீடியோ கம்பல்சரி போடுறேன்.